ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு TAF IAS அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. யூஎஸ் ஃபாஸ்ட் ட்ராக்ஸ் ஆக்ட் ஃபார் 100% டேரிஃப்ஸ் ஆன் ட்ரேட் பார்ட்னர்ஸ் ஆஃப் ரஷ்யா. ஸோ ஃபைனலாக யூஎஸ் வந்து அகெயின் இந்த டேரிஃப் விஷயத்துக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நிறையா மெஷர்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக் சைடில் இருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க யூஎஸ். கரெக்டாக லைக் மற்ற கண்ட்ரீஸை ப்ரெஷரைஸ் பண்ணுற விதமாக, எஸ்பெஷலி இந்தியாவுக்கு இந்த விஷயத்தில் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா கிட்ட யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ, தட் இஸ் இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் 100% டேரிஃப்ஸ் வரி விதிக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான சட்டம் சீக்கிரமே இயற்றப்படும் அப்படின்னு பார்க்குது. ஓகே, ஸோ ஏர்லியராக பார்த்தீங்கன்னா முன்னாடி 500% டேரிஃப் ஆக்சுவலி பேசியிருந்தாங்க. பட் இப்போது அதை வந்து 100% சொல்லிட்டு அண்ட் அதை கண்டிப்பாக வந்து அந்த சட்டத்தை கொண்டே வந்து ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் படி பார்த்தா இது இந்தியாவுக்கு பாதிக்குமானா கண்டிப்பாக இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் முன்னாடி பை பண்ணிட்டு இருந்தோம், அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணோம். பட் அகெயின் இப்போ வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால வி ஆர் அகெயின் டர்னிங் டுவர்ட்ஸ் ரஷ்யா ஒன்லி, ரைட்? ஸோ ரஷ்யா கிட்டேருந்து வி ஆர் பையிங் ஆயில். ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இப்போ ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we can expect once நமக்கு வந்து யூஎஸ் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் மேலே எல்லாமே 100% டேரிஃப் விதிக்கப்படும். ஓகே, அண்ட் எஸ் யூஎஸ் செனேட் வந்து இது ரிலேட்டடான ஓட்டிங்கும் வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்துகிட்டு இருக்கு, சீக்கிரமே சட்டமாக இயற்றப்படும். நேம் ஆஃப் த பில் என்னது? லின்சே ஓ கிரஹாம் சாங்ஷனிங் ரஷ்யா அண்ட் ஈரான் ஆக்ட் ஆஃப் 2026. சரி, அப்போ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வாங்குறது? இந்தியா மட்டுமா ரஷ்யா கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் டாப் 5 பையர்ஸை வந்து யூஎஸ் இந்த சட்டம் வந்து டார்கெட் பண்ணுது. யூஎஸ்னுடைய இந்த பர்டிகுலர் சட்டம் முதல் 5 பையர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணுது. அதில் சைனா ஃபர்ஸ்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 60% கூட இந்த 47 to 50% சைனா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது யார்? இந்தியா தான். அப் டு 40%, கிட்டத்தட்ட 40% நம்ம ரஷ்யன் ஆயிலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரஷ்யா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டாப் பையர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 கண்ட்ரீஸ் மேலே இந்த சாங்ஷன் விதிக்கப்படும் அப்படின்னும் பார்க்குது. ஓகே, அண்ட் வாட் இஸ் த மெயின் ஆர் பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் டூயிங் திஸ்? ரஷ்யாவை சோக் பண்ணுறதுக்கு, லைக் ரஷ்யாவுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தோம். எஸ், லைக் இப்போ ரஷ்யா அண்ட் யூக்ரைன் வார் நடந்துட்டுருக்கு. பட் இந்த வாருக்கு நமக்கு எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக மிலிட்ரி சைட்லேருந்து ரஷ்யா இஸ் ஸ்பெண்டிங் அ ஹியூஜ் சம். எஸ், ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு அவங்களுக்கு ரெவென்யூ எங்கேருந்து தான் வந்துட்டுருக்கு? இந்த ஆயில் சேல்ஸ்லேருந்து தான் அவங்களுக்கு ரெவென்யூ வந்துட்டுருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்தணும், அந்த எக்கனாமிக்கலாக ரஷ்யாவுக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நினைக்கிறாங்க. ஓகே, சரி மேம், அப்போ இது ரிலேட்டடாக அப்போ இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும், இம்பேக்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிரெக்ட் எக்கனாமிக் ப்ரெஷர். அதாவது இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பையர், நம்மளே பார்த்துட்டோம். எதனால்? ரஷ்யா வந்து நமக்கு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால வெஸ்ட்டில் வந்துட்டு ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, ரஷ்யன் ஆயில் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிட்டு இருந்தது. கரெக்டாக? எஸ், ஆல்ரெடி நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம் அண்ட் ரஷ்யா கூட வி ஆர் ஹேவிங் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு இன்டெரக்டாக யூஎஸ் வந்து நம்மளை வந்து அவங்க சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. கரெக்டாக? ஏன்னா இப்போ நம்ம அதை பண்ணலை, ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே 100% வரி விதிப்பு செய்வாங்க. எஸ், ஸோ இட் இஸ் டிரெக்ட்லி புட்டிங் ப்ரெஷர் ஆன் அவர் எக்கானமி. இதுக்கு நம்ம எக்கனாமிக் அட்வைசர்ஸ் என்ன மாதிரியான ஆலோசனையில் ஈடுபட போகிறாங்க, என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, த்ரெட் டு ரைசிங் ஆயில் டிபெண்டன்சி. எஸ், இதை நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? நம்ம வந்து ரஷ்யன் ஆயிலே வந்துட்டு இடையில வந்துட்டு நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. பட் இன் பிட்வீன் அகெயின் நம்ம வந்து யூஎஸ்னால் வந்துட்டு பை பண்ணாமல் ஸ்டாப் பண்ணோம், ரஷ்யன் ஆயிலை கம்மி பண்ணிகிட்டே வந்தோம். அகெயின் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? தே சார்ஜ் த ப்ரீமியம், ரைட்டா? ஸோ நம்மளுடைய ஆயில் டிபெண்டன்சி வந்து இதில் நல்லாவே தெரியுது. கரெக்டாக? வி ஆர் டிபெண்டன்ட் on external sources. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் நமக்கு ரஷ்யா ஃப்ரெண்ட்னாலும் we are எனிவே மெயின்டைனிங் தட் பையர் செல்லர் ரிலேஷன்ஷிப் இல்லை.
ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு சப்ளை டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்கே உள்ள வருது. அடுத்து த்ரெட் டு எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். எஸ், நமக்கு இப்போது டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிட்டு இருக்க ரஷ்யன் க்ரூடை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அகெயின் நமக்கு என்ன ஆகும், நம்மளோட இம்போர்ட் பில் ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறதுனால மேனேஜபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ரஷ்யன் ஆயிலை விட்டுட்டோன்னா அகெயின் இம்போர்ட் பில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நமக்கு பில் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், நமக்கு ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நேச்சுரலி இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும். கரெக்டா? அண்ட் தென் ஃபோர்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேட். எஸ், இப்போ ரஷ்யாவும் இல்லைன்னா நம்ம அகெயின் வி ஆர் கோயிங் டு சீக் சம் அதர் கண்ட்ரி, ரைட்டா? ஸோ டைவர்சிஃபை நேச்சுரலாக நம்மளா ஓன் டெசிஷனில் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் இப்படி யூஎஸ் இன்டெரக்டாக ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால டைவர்சிஃபிகேஷன் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? ஸோ எஸ், நமக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்தியா இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஹாவ் அன் இம்பேக்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் லா ஆஃப் யூஎஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி நமக்கு யூஎஸில் இல்லை இந்த சட்டம் எப்படி கொண்டு வராங்க அண்ட் ஆல்சோ இந்தியா அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, எஸ்சி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் என்வாயன்மெண்டல் கிளியரன்சஸ். ஓகே, இது என்னன்னா நமக்கு என்வாயன்மெண்டல் கிளியரன்சஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதில் இஷ்யூ ஆகியிருக்கு. ஓகே, சி இதில் வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சி ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா 2021 யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸ் மெமராண்டம். ஓகே, சி நமக்கு ஆஃபீஸ் மெமராண்டம் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னது, ஒரு நிர்வாக நடவடிக்கை. கரெக்டாக? அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த என்வாயன்மெண்டல் கிளியரன்சஸ் அப்படிங்கிற ஒன்று அவசியம். கரெக்டாக? ஆனால் இந்த ஓஎம்ல என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட், அதாவது இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் என்வாயன்மெண்டல் கிளியரன்சஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் மெமராண்டம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்போது 2021 அண்ட் சிம்பிளாக இது என்ன சொல்லுது, பொல்யூட் அண்ட் தென் பே. கரெக்டாக? ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்வாயன்மெண்டல் கிளியரன்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? எஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பொல்யூஷன் எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பெனால்ட்டி பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? எஸ். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, என்வாயன்மெண்ட் கிளியரன்சஸ் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களேப்பா, லேட்டராக வாங்கிக்கலாம், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொல்யூஷன் அது மூலமாக இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பே பண்ணுறாங்க, ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டை பே பண்ணி முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு. ஸோ அதுதான் பொல்யூட் அண்ட் தென் பே. இது வந்து நமக்கு சட்டம், அதாவது என்வாயன்மெண்டல் கிளியரன்சஸ் மேண்டேட்ரியாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, நம்ம என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். கரெக்டாக? அது என்ன, பொல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பன்சேட் பண்ணுறது. எஸ். ஸோ அப்போ அதனோட அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறதோட கோர் அப்ஜெக்டிவே போகுது. கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் அண்டர்மைன் த கோர் ப்ரொடெக்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் 2006 என்வாயன்மெண்டல் நோட்டிஃபிகேஷன் விச் ஸ்ட்ரிக்ட்லி மேண்டேட்ஸ் ப்ரையர் இவாலுவேஷன். அதாவது அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இவாலுவேட் பண்ணணும். எஸ், கிளியரன்ஸ் வந்து வாங்கணும். அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு பொல்யூட் அண்ட் தென் பே பிரின்சிபல் பயன்படுத்துறது வந்து சுத்தமாக ஒரு நேர்மையற்ற விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இந்த 2021 ஆஃபீஸ் மெமராண்டம் தான் இப்போ மிகப்பெரிய பிளண்டர். எஸ், இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் மூலமாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சட்டத்தை மாற்றிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ் மெமராண்டமை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபர்தர் தே ரூல்ட் தட் amnesty is an exception, not a right. இதில் ஆம்னஸ்டி அப்படிங்கிறது நம்ம ஃபர்கிவ்னஸ், அதாவது பார்டன் கேட்போம் இல்லையா, அந்த விஷயம். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்கிவிங் வயலேட்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் தான், அது வந்து உங்களோட ரைட்டு கிடையாது. ஸோ நீங்கள் லிட்ரலி வந்து அந்த ஆம்னஸ்டியை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஒரு தப்புன்ற ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு கிளைம் பண்ண முடியாது ஆம்னஸ்டியை. இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தே மஸ்ட் ஒன்லி பி யூஸ்ட் ஆஸ் அ ரேர், time bound and they should be done through proper statutory notifications அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே,
அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஆல்ரெடி ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து மாற்ற போகிறோமா அப்படின்னு கேட்டால் அது நிறையா செலவுகள் ஆகும். கரெக்டாக இப்போ ப்ராஜெக்ட் வந்து பாதியில் ரன்னிங்கில் இருக்கும். எஸ், நிறைய ப்ராஜெக்ட் சொல்லப்போனால் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் ரன்னிங்கில் இருக்குது. தென் கேன்சர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கேன்சர் டிசீசஸ் தமிழ்நாட்டில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. தென் ஏர்போர்ட் புதுசாக விஜயபுரா ஏர்போர்ட் கர்நாடகாவில் பேசுகிறோமா, ஸோ இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் திருப்பி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்செட் பண்ண வேணாம். லெட் தேட் ப்ராஜெக்ட் கோ ஆன். இனிமே வரப்போகிற ப்ராஜெக்ட்டுக்கு இந்த விஷயத்தை, அதாவது இந்த ஓஎம்ஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இனிமே வரப்போகிற ப்ராஜெக்ட்டுக்கு என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் இந்த என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது என்னது, எப்படி அப்டேட் பண்றாங்க? நம்ம இங்கே 2006ல கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க்னு பார்த்தோம்ல, அது என்னது? எஸ், we have this particular notification, environmental impact assessment notification 2006. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதனுடைய டெஃபினிஷன்லாம் கூட நமக்கு கேட்பாங்க. என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த என்வாயன்மெண்ட்டில் என்ன மாதிரியான இம்பேக்ட், தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அந்த இம்பேக்டை அசஸ் பண்ணி கொடுக்கறது. ஓகே, ஸோ அதுதான் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, அண்ட் இட் இஸ் அ ரிகரஸ் மேண்டேட்ரி ப்ராசஸ் பிஃபோர் எனி மேஜர் ப்ராஜெக்ட் பிரேக்ஸ் கிரவுண்ட். பிஃபோர். ஓகே, அண்ட் இதுக்கான ரெஸ்பான்சிபிள் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த ப்ராஜெக்டை பொறுத்து சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட். இந்த கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது லார்ஜ் ஸ்கேல் ஹை இம்பேக்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து சொல்லுவோம். அண்ட் தே ஆர் எவாலுவேட்டட் அட் த சென்ட்ரல் லெவல். அண்ட் இதுக்கான அப்ரூவல், அதாவது இதை வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி. ஓகே, அவங்க இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணி ஃபைனல் கிளியரன்ஸ் வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரி பி ப்ராஜெக்ட்ஸ். கேட்டகரி பி ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஸ்மாலர் ஆர் ரீஜனல் இம்பேக்ட், அதாவது நமக்கு வந்து ஸ்டேட் லெவலில் இவாலுவேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இதுக்கு வி ஹாவ் ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி. அவங்க அந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டேட் என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அதுக்கான ஃபைனல் கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி மேம் என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த பரிவேஷ் அப்படிங்கிற போர்ட்டல் இருக்கும். எஸ், கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டல். ஓகே, அதில் வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு ப்ரப்போசல் வந்து ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்கோப், ஓகே, ஸ்கோப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த ஸ்கோப்பிங்கில் தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பர்ட் அட்வைசரி, இங்கே இருக்குது எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அண்ட் ஸ்டேட் லெவல் அப்படின்னா ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி. அவங்க வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. எஸ், டிஓஆர் நிறைய விஷயத்தில் பார்ப்போமா. எஸ், அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஓகே, என்னென்ன என்வாயன்மெண்டல் பராமீட்டர்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேண்டை வந்து நீங்கள் வந்து நிறைய செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸோட அவைலபிலிட்டி என்ன, இந்த மாதிரி நிறைய செக்லிஸ்ட் இருக்கும். அதை வந்து ஒவ்வொன்றா அவங்க வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்தராக அவங்க வந்து அதை டாக்குமெண்ட்டும் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆக்சுவல் ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் அதாவது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு அந்த என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணால் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலாக பப்ளிக் ஹியரிங் வந்து நடக்கும். ஓகே, அதாவது பப்ளிக் கன்சல்டேஷனுக்கு வரும். அண்ட் தென் ஃபைனல் அப்ரைசல் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் அன் என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் இஸ் அப்டெயின்ட். ஸோ எஸ், இதுதான் ஓவரால் ஐடியா. இதை பண்ணாமையே நமக்கு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லி தான் 2021 ஒரு ஆஃபீஸ் மெமராண்டம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. as farmers march to CM's house, MP hikes green gram procurement to 60%. ஓகே, இது வந்து மத்திய பிரதேஷில் இந்த க்ரீன் கிராம் ப்ரொடியூசர்ஸ்க்கான ஒரு நியூஸ் தான் இது. ஓகே, அந்த ஃபார்மர்ஸ் வந்து ஃபைனலாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி மத்திய பிரதேஷ் வந்து கிட்டத்தட்ட 60% வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதா வந்து வாக்குறுதி அளிச்சிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீன் கிராம் ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது பச்சை பயிறுன்னு சொல்லுவோம்ல,
ஆக்சுவலி நம்ம வந்து சுண்டல்லாம் சாப்பிடுவோம். லைக் இதை வந்து நம்ம நிறைய வீடுகளில் குழம்பா வச்சு நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது நம்மளுடைய அன்றாட உணவுகளில் எடுத்துக்கிறத விட ஏதாவது விசேஷம் அப்படின்னா சுண்டலாக சேர்ந்து சாப்பிட்றது தான் நம்மளோட மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். கரெக்டாக? வேறஸ் நம்ம தமிழ்நாடு தாண்டிட்டா எஸ்பெஷலி இந்த மத்திய பிரதேஷா இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து ராஜஸ்தான், கர்நாடகா அப்படின்னு இதை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட டெய்லி ஃபுட்லேயே வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு க்ரீன் கிராம் கல்டிவேஷன் வந்து இந்த ஸ்டேட்ஸ்லலாம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் மத்திய பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் க்ராப். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், ஆல்மோஸ்ட் 33.31% இந்தியாவுடைய டோட்டல் அவுட்புட்லையுமே மூங் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஸோ இந்தியாவோட டோட்டல் அவுட்புட்டில் மத்திய பிரதேஷோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் கிட்டத்தட்ட 33% மேலே இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், அவங்களுமே 30% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் தென் கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களையும் இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, க்ரீன் கிராம் ப்ரொடக்ஷன். ஓகே, நவ் இது வந்து நம்ம குளோபல் லெவலில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரீன் கிராம் இன் த வேர்ல்ட். ஓகே, இதை வந்து நம்ம பல்ஸ் க்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பல்ஸ் க்ராப் நம்ம கண்ட்ரியில் வந்து க்ரோ பண்ணுறதுலையே. அண்ட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் அரவுண்ட் 11% டு இந்தியாஸ் டோட்டல் பல்ஸ் ப்ரொடக்ஷன். இட்ஸ் அ வெரி வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, நம்மளே டெய்லி எடுத்துக்கலாம், ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் முளைக்கட்டி சாப்பிட சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் சாப்பிடும்போது அப்படின்னு. ஓகே, அண்ட் இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கான சீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரீப் சீசன் ப்ரிடாமினெண்ட்டாக இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஜூன், ஜூலை, ஸோ இந்த மாதங்களில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஆர் இந்த ஜைத் சீசன் நமக்கு வந்து மார்ச் அண்ட் ஏப்ரலில் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்குன்னா அந்த டைம்லையும் கல்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் ராபி சீசனில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களில் ராபி சீசன் அந்த டைமில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் அ ஷார்ட் டியூரேஷன் க்ராப். ஓகே, ஃபார்மர்ஸ் வந்து இந்த க்ராப்பை கல்டிவேஷனுக்கு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இதுதான். ஓகே, எதனால்? பிகாஸ் இட் மெச்சூர்ஸ் ரேப்பிட்லி விதின் 60 to 70 days. ஸோ ஒரு 2 மாதம் 3 மாதம் காலகட்டத்திலே அவங்க வந்து இந்த க்ராப்பை அறுவடை பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு க்ராப் சைக்கிள்லேருந்து இன்னொரு க்ராப் சைக்கிளுக்கு அந்த இன்டர்மீடியட் அந்த டைமில் வந்து இதை ஈஸியாக கல்டிவேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு இது வந்து ஒரு ப்ரிஃபரபிளான ஒரு க்ராப்பாக இருக்குது. அண்ட் பீங் அ லெக்யூமே நமக்கு க்ரீன் கிராம் பொறுத்த வரைக்கும் இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபிக்ஸிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், அதாவது நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் ப்ராசஸ் நம்ம சாயிலுக்கு நல்லது இல்லையா, தேவை இல்லையா சாயில் ஃபர்டிலிட்டிக்கு. ஸோ அதுக்கு இந்த க்ரீன் கிராம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ எஸ், இட் இஸ் எக்ஸலண்ட் ஃபார் க்ராப் ரொட்டேஷன், முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் தென் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இட் ரெக்வயர்ஸ் அ வார்ம் கிளைமேட் வித் மாடரேட் ரெயின்ஃபால். நமக்கு ஓரளவுக்கு மிதமான ரெயின்ஃபால் இருந்தால் போதும். அண்ட் லோமி டு சாண்டி லோமி சாயில்ஸில் இந்த க்ராப் வந்து வளரும். ஓகே, இதுக்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் எம்எஸ்பி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நமக்கு நியூஸில் என்ன வந்திருக்கு, கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, ஃபார்மர்ஸ்க்கு அதனால் ப்ரைஸஸ் வந்து விலை குறைந்துட்டே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நிறையா ப்ரொக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாருங்கள், இந்த ப்ரொக்யூர்மெண்ட் லிமிட்டை கிட்டத்தட்ட 25%லேருந்து 60% அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இதுக்காக ஆப்வியஸ்லி ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் க்ரீன் கிராம் கல்டிவேஷன் இன் இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ப்ரைவேட் R&D ஸ்பெண்ட்ஸ் கிராஸ் கவர்மெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் இயர் 24. ஓகே, ஸோ இது வந்து R&D, அதாவது இந்தியாவுடைய ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஈகோசிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டிக்கல் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஹெட்லைன்ஸ்லேயே, ப்ரைவேட் செக்டர் R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கான். ஓகே, ஸோ எஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 2009-10 private business enterprises have contributed more to India's total R&D than all levels of government combined. இது வந்து நமக்கு சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. ப்ரைவேட் செக்டார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது 2009-10 அப்புறம் ப்ரைவேட் செக்டார் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக எஃபோர்ட் போடுறாங்க, மோர் தேன் த கவர்மெண்ட். ஓகே, அண்ட் almost 45% of
நேஷ்னல் R&D ஸ்பெண்டிங் இன் ஃபினான்ஷியல் இயர் 2022 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024ல் இது 51.8% இருக்குது. ஸோ நேச்சுரலி கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ப்ரைவேட் செக்டர் R&Dக்கு அதிக எஃபர்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இன் அப்சல்யூட் டேர்ம்ஸ், அதாவது அமௌண்ட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது R&D ப்ரைவேட் செக்டர்னுடைய R&D எக்ஸ்பெண்டிச்சர் 46,400 crores இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ டபுள் ஆயிருக்குன்னு பாருங்கள், 88 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 1,26,800 ஆகியிருக்கு. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் இட் ஹஸ் கிராஸ் 0.8% GDP த்ரெஷோல்டு. அதாவது இந்தியாவுடைய டோட்டல் கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன் R&D நமக்கு ஆஃப்டர் பேண்டமிக் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் எஸ், இது ஓவரால் டேட்டா. அப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அதாவது இந்தியாவுடைய R&D ஈகோசிஸ்டம் எப்படி தான் இருக்குது? சி, இது வந்து நமக்கு கோவிட், பிஃபோர் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட் அப்படி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கோவிடுக்கு அப்புறம் நமக்கு நிறையவே, அதாவது கோவிட் டைமில் இருந்தே நமக்கு டிக்ளைன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஓகே, சி, ஃபினான்ஷியல் இயர் 20ல் நமக்கு 1.33 lakh crore வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த COVID-19 அந்த டைமில் ஃபினான்ஷியல் இயர் 21 அதனுடைய இம்பேக்ட் எல்லாம் இருந்தப்போ இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் க்ரோத் வந்து அகெயின் ரெக்கார்ட் ஆகி இருக்கு. ஸோ கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஷியல் இயர் 24ல் ஆல்மோஸ்ட் 2.45 lakh crore வந்து ரீச் ஆகி இருக்கு. ஓகே, அண்ட் அஸ் அ ஷேர் ஆஃப் ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது லோவஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2021ல் 0.64% இருந்திருக்கு. ஓகே, வேறஸ் இதை நீங்கள் மற்ற கண்ட்ரீஸோட எஸ்பெஷலி வித் சைனாவோட கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், சி தே ஆர் ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் 2.4% ஆஃப் தேர் ஜிடிபி. ஓகே, R&Dக்கு சைனாவோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், வேறஸ் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அண்ட் US, சவுத் கொரியா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் கூட வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடு, ஏன்னா நேச்சுரலி இப்போ நம்ம நியூஸ் ஆர்டிக்கலே என்ன, ப்ரைவேட் செக்டர் வந்து கவர்மெண்ட்டோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுது R&Dலன்றது தான். அப்போது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம R&Dக்குன்னு ஃபண்டு ஒதுக்கியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு ஸ்டக் ஆகி தான் நிற்கிது. ஓகே, லிட்ரலி நமக்கு இந்த இஸ்ரோ, DRDO, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, பயோடெக்னாலஜி அவங்களுக்கெல்லாம் அலோகேட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு இன்னும் நமக்கு நிறைய இடத்துல வந்து ஸ்டாக்னன்ட் ஆகி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் அஃபீஷியல் டேட்டா நமக்கு DST, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நேஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த போர்ட்டலில் வந்து கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், பிஸ்னஸஸ்லாம் வந்துட்டு என்னென்ன ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து அண்டர் கோயிங்கில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் December 2022 there were 2397 recognized in-house R&D centers in India. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவோட ஸ்டேட் நம்ம குளோபல் லெவலில் பார்க்கும்போதும் சரி, விதின் இந்தியா கவர்மெண்ட்டோட ப்ரைவேட் செக்டர் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும் தான் இப்போ இருக்குது இந்தியாவுடைய ரீசர்ச் அண்ட் ஈகோசிஸ்டம், டெவலப்மெண்ட் ecosystem. Okay, so yes, that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.